ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கு முன்ன வரைக்கும் நான் விளையாடுறது ஏன் தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் அணி இந்த ரன்னை சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இந்த முறை ஆர்சிபி கோப்பை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா 227 ரன் அசால்ட்டாக சேஸ் பண்ண ஆர்சிபி அணி தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னோ அணி கேப்டன் சதம் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சில பல புலம்பிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்டிருக்காரு ரசிகர்கள்கிட்ட. அவர் என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணு 1 வந்து என்ன அடிங்க அடிச்சார். அந்த 27 கோடிக்கு சேர்த்து வச்சு ஒரு மேட்ச்சில் அடிச்சாருன்னு சொல்லாங்க. 118 ரன் அடிச்சார். ஆனால் அடிச்சது வேஸ்ட்டாக போச்சுங்க, தோற்று போட்டாங்க. 227 ரன் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி அணி. தோல்வி குறித்து ரிஷப் பண்ட் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அடிப்பாங்க சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இந்த ரன்னு நாங்கள் ஜெயிக்கணும் தான் நினச்சோம். எங்களை மன்னிச்சிடுங்க. ஸ்டார்டிங்கு தான் நான் சரியாக விளையாடுறது என் தப்பு தான். என் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா விளையாடுவேன், ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு என்னை நம்பி நிறைய ரசிகர்கள் காசு கொடுத்து அதை பார்க்க வந்தாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பிக்கையை ஏமாற்றிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் நல்ல கம்பேக் கொடுப்போங்க. நான் கோப்பை வென்று தர மட்டும் தான் நோக்கமாகிடுச்சு. இந்த வருஷம் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த வருஷம் எங்களோட ஆட்டத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் விராட் கோலி அவர் எப்போவுமே சிறப்பாக ஆட்டம், இந்த சீசனில் செம ஃபார்மில் இருக்கார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் போன்ற ஒரு இருக்கிற டீம் எப்பவுமே ஒரு நல்ல வலுவான அணியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு இந்த ரன்னை சேஸ் பண்ணது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. எங்கள் அணி பந்து வீச்சாளர்கள் ஃபீல்டிங் போலிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் இந்த போட்டி ஜெயிச்சிருப்போம். இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆர்சிபி அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஆர்சிபி கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ரிஷப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஆர்சிபிக்கு கொஞ்சம் ஃபேவராக பேசியிருக்காரு. ஏன்னா கோப்பை வெல்லத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அவங்க நல்ல சான்ஸ் இருக்குங்க. டாப் 2ல் முடிச்சிருக்காங்க. பஞ்சாப்பும் பெங்களூர் பார்த்தீங்கன்னா டாப் 2ல் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மேட்ச் தோத்தா கூட குவாலிஃபைட் சொல்லிட்டு குவாலிஃபை 2 சொல்லிட்டு ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் செம்ம மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை வாசஸ் குஜராத். எஸ், ரெண்டு டீமே தோத்தா வெளிங்க அவ்வளோங்க, நாக் அவுட் மேட்ச்சுங்க. தோத்தா வெளி அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு டீமே வலுவான அணி, ரெண்டு டீமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சவாலான போட்டி காத்துட்ருக்குங்க. அதுக்கு முன்னே குவாலிஃபை 1 பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஆர்சிபி அணி நாளைக்கு மோதுறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி ஒரு டிசிஷன் வந்து இப்போ தான் சூடு பிடிக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 4 போட்டி தாங்க இருக்குது யாருக்கு ஐபிஎல் கோப்பை இந்த வருஷம்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை யார் ஐபிஎல் கோப்பை வெல்லுவாங்க? ஆர்சிபி அணி அதிரடியாக வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன? யார் வெற்றி பெறுவாங்க? மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.